நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்ல டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்ல வெறும் 50 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ண போறாங்க. இந்த 50 பேர்ல நீங்களும் ஒருத்தரா வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைபிரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காம வந்து அட்டன் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, கருப்பை உரிமையை உறுதி செய்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றத்துல ஒரு 15 வயது சிறுமி அவங்க கருவுற்று கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ஆயிருச்சு. அவங்க கருவை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு முறையிட்டு இருக்கிறாங்க. அந்த வழக்கோட தீர்ப்புல ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வந்து வழங்கியிருக்காங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணினுடைய விருப்பத்துக்கு மாறாக குழந்தைய பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எந்த நீதிமன்றமும் சரி, யாருமே சரி அவங்கள நிர்பந்திக்க கூடாது அப்படிங்கிறத தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. பெண்களோட உரிமைய இந்த இடத்துல நிலைநாட்டி இருக்காங்க. பெண்கள் குழந்தை பெற்றுக்க விரும்பல அப்படின்னா, அத நம்ப கட்டாயப்படுத்தக்கூடாது. விரும்பலன்னா அவங்க விருப்பத்தின்படியே நம்ம விட்டுறணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கருக்கலைப்பு தொடர்பான சட்டம் அப்படிங்கிறது 2021ஆம் ஆண்டு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இந்தியாவுல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த சட்டத்தின்படி பார்க்கிறப்ப நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 20 வாரங்களுக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கருவ கலைச்சுக்கலாம். 20 வாரத்துக்கு மேல போச்சு அப்படின்னா, நம்ப மெடிக்கல் டாக்டரோட சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். 24 வாரத்துக்கு மேல போச்சுன்னா, மாநிலத்தோட மெடிக்கல் போர்டு அப்ரூவல் பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? அந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறத பண்ண முடியும். சரிங்களா? ஆனா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 30 வாரங்கள தாண்டி இருக்கனால, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த ஒரு தீர்ப்ப வந்து அந்த சிறுமிக்கு வந்து எடுத்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கருக்கலைப்பு திருத்தச் சட்டமே கொண்டு வந்தாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணமானவர்கள் மட்டும் தான் மருத்துவ ரீதியான கருக்கலைப்புக்கு வந்து தகுதியானவர்களாக இருந்தாங்க. இப்ப இந்த சட்டத்தின் வழியாக விருப்பப்பட்டவங்க எல்லாருமே கருக்கலைப்பு பண்ணிக்கலாம். அதற்கு அந்த கண்டிஷன்ஸ ஃபுல்ஃபில் பண்ணா போதும். இப்ப இன்கேஸ் நீதிமன்றம் வந்து இந்த கருக்கலைப்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சட்டவிரோதமான கருக்கலைப்புகள் நெறைய நடந்துரும் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு தான் நீதிமன்றம் இந்த மாரியான ஒரு தீர்ப்ப வழங்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராம்சார் தலங்கள் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டை விஞ்ச தயாராகும் உத்தரப்பிரதேசம். ராம்சார் தலங்கள்னு பொறுத்து பார்க்கிறப்ப பிப்ரவரி 2, 1971ல ஒரு சர்வதேச மாநாடு ஈரானுடைய ராம்சார் நகரத்துல நடைபெற்றுச்சு. அதுல போடப்பட்ட ஒப்பந்தம் கையெழுத்தாகி 1975ஆம் ஆண்டு 170 நாடுகள் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு 1975ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருது. இந்தியாவுல இந்த ஒப்பந்தம் வந்து எப்ப ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா, 1981ஆம் ஆண்டு 81, 82ல வந்து நம்ம ஏத்துக்கிறோம். சரிங்களா? ராம்சார் நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீரோட்டம் கொண்ட பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு இயற்கையான வாழ்விடங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ராம்சார் சைட்ஸ், வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியாவுல 99 ராம்சார் தலங்கள் இருக்கு. அதுல அதிகமா தமிழ்நாட்டுல 20 ராம்சார் தலங்கள் இருக்கு. தமிழகத்துக்கு அடுத்தபடியா உத்தரப்பிரதேசல 12 ராம்சார் தலங்கள் இருக்கு. ஆனா உத்தரப்பிரதேசத்துல இப்ப பல்வேறு ராம்சார் தலங்கள சேர்க்கிறதுக்கான ஒரு பணிகள் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கங்கா, யமுனா, தோப் ரீஜன் அப்படிங்கிறது இந்த வெட்லேண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபேவரபிளான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கனால, அங்க இன்னும் நெறைய வெட்லேண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வெட்லேண்ட் பொட்டன்ஷியல வந்து அ யுட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் கவர்ன்மெண்ட் நெனைக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்ட தாண்டி வெட்லேண்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ராம்சர் வெட்லேண்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியா யுபி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஒடிசா, பீகார்ல 6 ராம்சார் தலங்கள் இருக்கு. அவங்கலாம் 4வது பிளேஸ்ல 3வது பிளேஸ்ல இருக்காங்க. 4வது இடத்துல குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் இருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 5 ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. அடுத்தது ராணுவத்துக்கு அதிக செலவு செய்யக்கூடிய இடத்துல இந்தியா 5வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 92 பில்லியன் அமெரிக்க டாலர்கள செலவு பண்ணியிருக்கிறதாக சிப்ரி அப்படிங்கிற நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்ட வெளியிட்டிருக்காங்க. முதல் இடத்துல வந்து அமெரிக்கா, 2வது இடத்துல சைனா, 3வது இடத்துல ரஷ்யா, 4வது இடத்துல ஜெர்மனி, 5வது இடத்துல இந்தியா வந்து இருக்காங்க. சரியா?
அடுத்தது ஒப்பெக் அமைப்பிலிருந்து யுஏஇ விலகல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒப்பெக் அப்படிங்கிற அமைப்பு ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். எப்ப இந்த அமைப்பு உருவாக்கப்படுதுன்னா, 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புல 1967லிருந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் யுஏஇ அப்படிங்கிற நாடு. ஸோ இந்த ஒப்பெக் அப்படிங்கிற அமைப்போட உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 12 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இப்ப யுஏஇ விலகப் போறனால இதுக்கப்புறமா 11 உறுப்பினர்கள் தான் இருக்க போறாங்க. ஒப்பெக்கோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற நாட்டினுடைய தலைநகர் வியன்னா அப்படிங்கிற சிட்டி இருக்கு. அந்த ஆஸ்ட்ரியாவோட வியன்னால தான் ஒப்பெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. சரியா? இப்ப யுஏஇ ஏன் விலகி போறாங்க அப்படின்னா, சவுதி அரேபியாக்கும் யுஏஇக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்தது யுஏஇ வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ஆயில புரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒப்பெக் அமைப்பு வந்து ஆயில் புரொடக்ஷன கம்மி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. இந்த மாரி பாலிசி டிஃபரன்ஸஸ் இருக்கனால தான் யுஏஇ இந்த ஒப்பெக்ல இருந்து வெளிய போறாங்க. ஒப்பெக் அப்படிங்கிற அமைப்பு ஒப்பெக் பிளஸ் அப்படின்னு சொல்லி உருவட அ உருமாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒப்பெக் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல இந்த குளோபல் லெவல்ல ஆயில் சப்ளைய வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு அதிகார வர்க்கமா இருக்கு. இப்ப யுஏஇ மாரியான நாடுகள்லாம் வெளிய போறனால, அவங்களோட அந்த அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.